நெல்லை அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. இதனால் கல்லூரி விடுதியில் இருந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கல்லூரிக்கும் காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் அறிவரசு. நெல்லை மாவட்டம் பிரான்சேரி அருகே தனியார் பொறியியல் கல்லூரி உள்ளது. இங்கு கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 2500க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். சில மாணவர்கள் அந்த கிராமத்தில் அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான வீடுகளை வாடகைக்கு எடுத்தும் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு மாணவர்களுடைய அடிக்கடி மோதல் சம்பவம் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு விடுதியில் தங்கியுள்ள கேரள மாநிலத்தைச் சார்ந்த மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் இருதரப்பு மாணவர்களும் ஒருவரை தாக்கி உள்ளனர். இதை பார்த்து சிலர் தடுக்க முயன்ற சில மாணவர்களுக்கும் இந்த மோதலில் காயம் ஏற்பட்டுள்ளது. கல்லூரி மோதலில் ஈடுபட்ட ஒரு கும்பலைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரி முதல்வர் அறை மற்றும் லேப் மற்றும் கம்ப்யூட்டர்களையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இவற்றின் மதிப்பு பல லட்சங்களை தாண்டும் என தெரிகிறது. இந்த வன்முறையினால் கல்லூரிக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்ததும் நெல்லை மாவட்ட ஏடிஎஸ்பி மகேந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இது தொடர்பாக முன்னீர் பள்ளம் இன்ஸ்பெக்டர் விசாரணை நடத்தி வருகிறார்.